இப்ப தமிழ்நாட்டுல கொஞ்ச நாட்களாவே மும்மொழி கொள்கைன்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், மும்மொழி கொள்கைனா என்ன? நேஷனல் எஜுகேஷன் ஆஃப் இந்தியா 2020 யூனியன் கேபினெட்னால இது இன்ட்ரடியூஸ் செய்யப்படுது. இதுல தான் அந்த மும்மொழி கொள்கைன்ற விஷயம் இடம்பெற்றிருக்கு. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் 2021 இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல பெங்காலும் கேரளாவும் அவங்களுக்கான தனி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்ற ஒன்று கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதை முற்றிலும் மறுக்கிறாங்க. காரணம் மும்மொழி கொள்கைன்ற ஒரு விஷயம்தான். மும்மொழி கொள்கையின்படி இங்கிலீஷ் அண்ட் 2 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கணும். அதாவது இங்கிலீஷை தவிர்த்து இருக்க 2 மொழிகள் இந்தியாவில் இருக்க ஏதாச்சும் 2 மொழிகளா இருக்கலாம். கரண்டா தமிழ்நாட்டில் இருக்கிறது இருமொழி கொள்கை. அதுல இங்கிலீஷ் அண்ட் 1 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மும்மொழி கொள்கைன்ற வாய்ப்பை யூஸ் பண்ணி ஹிந்தியை இம்போஸ் பண்ண பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தொடர்ந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த 2 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல ஹிந்தியை தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்தியாவின் மற்ற மொழிகளான தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளையும் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஹிந்தி இம்போசிஷனை இங்க எதிர்க்கிறது இது புதுசு இல்லைங்க. 1937லயே ராஜகோபாலாச்சாரி அவர்கள் ஹிந்தியை கட்டாயமா கத்துக்கணும்னு இனிஷியேட் பண்ணாரு. அதை உடனே பெரியாரால் தமிழ்நாட்டில் எதிர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தியை வெறுக்கல, ஹிந்தியை இம்போஸ் பண்றது தான் தப்புன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க விருப்பப்படி எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை அவங்க கத்துக்கலாம். ஆனால் ஹிந்தி தெரிஞ்சாதான் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், மற்ற ஸ்டேட்டுக்கு போக முடியுன்றதெல்லாம் பெரிய மித்துங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இங்கிலீஷ் இருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் சட்டம் தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.